Hey guys, 777 சார்லி மூவியோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல நாய் கடத்துற வீட்டை காமிச்சிருப்பாங்க. இந்த நாய்களுக்கு அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சில மெடிசன்ஸ் ட்ரக்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு போர்டில் ரொம்ப நாய் ஃபோட்டோஸாக இருக்கும். அந்த நாய் ஃபோட்டோஸ் மேலே எந்தெந்த நாயெல்லாம் சேல்ஸ் ஆனது அப்படிங்கிறத சோல்ட் அவுட்னு எழுதியிருக்கும் அந்த பேப்பரில். அதே மாதிரி எந்த நாயெல்லாம் டெத் ஆயிருச்சு மிஸ் ஆயிருக்குங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த போர்டில். இன்னொரு போர்டில் நாய்களுடைய பேருமே மென்ஷன் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அதில் இந்த படத்தில் இந்த நாய்க்கான பேர் கீட்டன்னு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சார்லின்னு பேர் வச்சிருப்பாரு. இந்த நாய் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்காண்டி ஒரு கண்ணாடியை உடைச்சு வெளியில வர மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே சிஜின்னு இருக்கும். அதை எடிட் பண்ணாம விட்டுட்டாங்க. இந்த படத்தோடைய டைட்டிலை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா 777 இருக்கும். அந்த நாயோடைய லைசன்ஸ் நம்பராக இருக்கும் இந்த 777. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இந்த படத்தோடைய ஹீரோவும் நாயும் பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இமேஜஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க டைட்டிலில். அதுக்கு கீழே தான் இந்த நாயோடைய பேர் சார்லின்னு மென்ஷன் பண்ணி இந்த படத்தோடைய டைட்டிலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இந்த நாய்க்கு பனி பிரதேசம்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. டிவியில் பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை தர்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்தியிருப்பாரு இந்த படத்தோடைய டைரக்டர். இந்த ஒரு சீனில் மீன் மார்க்கெட்டில் ஐஸ் கட்டி கொட்டி கிடக்கும். அதை பார்த்த உடனே அந்த நாய்க்கு ரொம்ப ஹாப்பியாகி அந்த ஐஸ் கட்டி மேலே உருண்டு பரண்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஒரு வேன்ல இந்த நாய் உள்ள போய் மாட்டிக்கிறோம். அந்த வேன்ல என்ன எழுதியிருக்கும்னா கேட்ச் மீ இஃப் யூ கேன்னு எழுதியிருக்கும். முடிஞ்சா என்னை பிடிச்சி பாருங்க அந்த நாய் சொல்ற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஹீரோவுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இருக்காது. அதனால அவருடைய வீட்டில் சாமி போட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழுக்கு பிடிச்சி போய் பாதி போட்டோ தான் இருக்கும். பாதி போட்டோ பிஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ 7 மணிக்கு அலாரம் வச்சு தான் எந்திரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நாய் தர்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த நாய் கரெக்டா 7 மணிக்கு எழுப்பி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல நம்மளுடைய காலனிக்குள்ள ஆர்கெஸ்ட்ரா போடக்கூடாது வா தடுக்கலான்னு இந்த தாத்தா கூப்பிடுவாரு தர்மாவை. ஆனா தர்மா வரமாட்டாரு. அந்த தாத்தாவுக்கு பக்கத்துல ஒரு பனியன்ல ஒரு டயலாக் எழுதியிருக்கும். அது என்னன்னா அட்வென்ச்சர் என்ஜாய் லைஃப்னு. அடுத்து வர சீன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த டிஷர்ட்டோடைய வசனம் மூலம் கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் சார்லி சாப்ளின் படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிளாஷ்பேக்லையும் சின்ன வயசுல இருக்கும்போது சார்லி சாப்ளினுடைய ப்ரோக்ராம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தர்மா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த போஸ்டர்ல ஒரு டயலாக் எழுதியிருக்கும். அது என்னதுன்னா டோன்ட் கிவ் அப் யுவர் மிராக்கல் இஸ் ஆன் த வேன்னு எழுதியிருக்கும். உன்னுடைய மிராக்கல் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீன்லயே தர்மாவுக்கு பின்னாடி நாய் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஹோட்டல் வச்சு ஒரு தாத்தாவும் பாட்டியும் நடத்திட்டு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய மகன் வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி போட்டோவை இந்த ஒரு ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல நாய்க்கு அடிபட்டுரும். ஆனா அப்போதைக்கு தர்மா கண்டுக்க மாட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு சார்லி சாப்ளினுடைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது சார்லி சாப்ளின் ஒரு நாய்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தர்மா அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ண வருவாரு. இந்த ஒரு சீன்ல அந்த தாத்தாவை பாட்டிக்கு ஸ்டிக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ. அந்த ஸ்டிக்கு சார்லி சாப்ளின் மாட்டியிருந்த ஸ்டிக்கா இருக்கும். நம்ம ஹீரோ சின்ன வயசுல காமிக்கும் போது லாங் ஹேரா வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது பெரியவங்களா காமிக்கும் போது ஷார்ட் ஹேரா வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல தான் லாங் ஹேர் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.